வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி அன்பர்களே, ஒரு கிளாஸ் பேரளம் அறிவித்திருக்கோளில் போயிட்டுருக்கு. அரை மணி நேரம் இருப்பீங்களா? சரிங்களா? இங்கே அரை மணி நேரம் வகுப்பு போயிட்டுருக்கு. இப்போ கண்டினியூவாக அந்த கிளாஸ் அப்படியே உங்களுக்கும் எடுக்கிறேன். நீங்களும் அப்படியே ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம். டோட்டல் நம்ம லைஃப்பை பற்றின கிளாஸ். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். சரி, அப்போது மனம் போல வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை. பட் எண்ணம் எனக்கு எப்படி இருக்குது? என்னைக்காவது நீங்கள் உட்காந்து உங்கள் எண்ணங்களை கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் எண்ணம் எப்படி வருதுன்னு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறோமா யாராவது? இல்லை. சரிங்களா? மனம் போல வாழ்க்கை, மனசுனா என்னன்னு தெரியுமா? எண்ணம்னா என்னன்னு தெரியுமா? நல்ல எண்ணம்னா எதுன்னு தெரியுமா? கெட்ட எண்ணம்னா எதுன்னு தெரியுமா? தெரியாது நமக்கு. பொதுவாக உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? உங்கள் மனசுனா என்னென்னு ஏதாவது கிளாஸ் முதல்லையாவது ஒரு வகுப்பு இருக்கும், மாரல் வேல்யூன்னு, பிடின்னு வகுப்பு இருந்தது. சரியா? இப்போ 2 பீரியட் இருந்தது. மாரல் சயின்ஸா? இப்போ அந்த பீரியடே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூலில் உங்கள் குழந்தைகளுக்கு யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லையே. நாம் படித்தப்ப இருந்தது, இப்போ இல்லை. ஏன்? மாரல் வேல்யூவே வேண்டான்ட்டான். இப்போ பிடியே 2 பீரியட் இருந்தது. இப்போ ஒன்றை கடன் வாங்கிக்குது மேக்ஸ் டீச்சரு, ஒன்று சயின்ஸ் டீச்சர் கடன் வாங்கிக்குது. அவன் உடம்பும் கட்டு மனசும் கட்டு, படிச்சு என்னவான்? சரிதானே? எழுதுனவன் ஏற்ற கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான், ஏதோ ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி இப்போ நம்ம படிப்பு போயிட்டுருக்கு இல்லையா? இப்போ சொல்லுங்கள், தாத்தா பாட்டி என்ன படித்தாங்க? பிஹெச்டியா? WMAவா? 3வது. அவங்க தாத்தா பாட்டி ஒன்றுமே இல்லை. பட் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 100 வயசு. இன்னைக்கு என்ன படிச்சிருக்கிறோம்? எல்லாம் டபுள் டிகிரி தான். சிங்கிள் டிகிரி சொன்னால் கஷ்டம், டபுள் டிகிரி. பட் பைல்ஸ் வந்துருச்சு. 60 போயிடுச்சு. 60 போனால் கூட மரியாதை. இப்போ 30 போயிடுச்சு. நைட்டு தான் படுத்தாங்க, காலையில் இல்லை. இது என்ன பெரிய வளர்ச்சி? மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை? பாட்டிக்கு எத்தனை குழந்தை? 10 பெற்று வீசிட்டு போயிருக்காது சர்வ சாதாரணமாக. சரிதானா? அப்படி தானே? இன்னைக்கு 1. அதுக்கு வேற பிச்சை. அம்மா தாயே எனக்கு ஒரு குழந்தை போடுங்க அப்படின்னு ஆஸ்பத்திரி போகிறோம். இது பெரிய வளர்ச்சி இல்லை? பயங்கரமான வளர்ச்சி. வரலாறு காணாத வளர்ச்சி இல்லை? உடம்ப நல்லா வச்சுக்க தெரியல, மனசை நல்லா வச்சுக்க தெரியல. அன்னைக்கு 30 பேர் 40 பேர் ஒரு குடும்பத்தில் இருந்திருக்காங்க. ஐயாக்கெல்லாம் தெரியும். ஏங்க ஐயா? கூட்டு குடும்பம் தான். இன்னைக்கு 3 பேர் இருந்தாலே பெருசு. இப்போ அதுவும் பிரிஞ்சுட்டு இருக்கு. புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம். அது ஹாஸ்டலில் சுற்றுது, இது அமெரிக்காவில் சுற்றுது, இது வீட்டில் ஏதாவது பண்ணிட்டு கிடக்குது. இதுதான் குடும்பம். நியூக்ளியர் ஃபேமிலி. ஆனால் நிம்மதியாக இருக்கிறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 ஒரு நாள் இருந்தான், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒரே நாளில் முடிஞ்சுது. இது ஒரு சேனல் போடணும், அது ஒரு சேனல், அது ஒரு சேனல். சில வீட்டில் 3 டிவி வச்சுட்டேன். எதுக்கு வம்பு? நீ போய் 1 டிவி பாரு. இப்போ செல்ஃபோன் வந்துங்காட்டி கொஞ்சம் மரியாதை தப்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ செல்ஃபோனு தானே பார்க்குறான். சரிதானே? இதுதான் முதல் பொண்டாட்டிங்கிறான். இந்த பொண்டாட்டி பார்த்துட்டு தான் நம்ம பொண்டாட்டி பார்க்கணுங்கிறான். சரிதான்? முதல் புருஷன் டிவி சீரியல் முடிஞ்சாதான் வீட்டுக்காரருக்கே சோறு போடுறோம். இப்போ கொஞ்சம் மாறுது எல்லாம் இல்லையா? செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. செல்ஃபோனை மட்டும் பார்த்துக்கிறோம், வீட்டுக்காரர் பார்க்கறது இல்லை, வீட்டுக்காரமாக பார்க்கறது இல்லை. புருஷன் முன்னாடி உட்காந்து சந்தோஷமாக பேசி எத்தனை நாள் இருக்குங்கிறீங்க? பேசுனா கரெக்டாக சொன்ன அப்படின்னாலே முடிஞ்சுதாங்க. ஏன் கேட்கறது அப்படி பேசுறதால சண்டை வர்றதில்லை. ஏன் உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுற மட்டும் சண்டை வருது? வெளியில போய் பக்கத்து வீட்டுக்காரக்காட்ட பேசுங்க, ஜாலியா இருக்கு, சண்டையே வராது. ஏன்னா அந்த அக்காட்டு உங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, உங்கள்கிட்ட அந்த அக்காவுக்கு என்ன எதிர்பார்ப்பும் இல்லை. மன்றத்துக்கு வந்து பேசுங்க, ஒன்றும் இல்லை. வீட்டுக்கார்ட்ட நேற்று சம்பளம் வாங்கினேன் என்னாச்சு? நேற்று சம்பளம் வாங்கினேன் என்னாச்சு? நீங்கள் அங்கே எதுக்கு போனீங்க? கணக்கு பார்க்கறதுக்கா? ஆடிட்டர் வேலைக்கே போனீங்க கல்யாணம் பண்ணிட்டு? அதுக்கு அவர் ஆடிட்டரே வச்சிருப்பாரு. சரிதானே? உங்கள் வேலை என்ன?
அங்கே போய் அந்த குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்தை வளர்த்தி அங்கே ஒரு கரு உருவாக்கி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்து அந்த குடும்பத்தை உயர்த்தி கொண்டு போக வேண்டியது உங்கள் வேலை. கணக்கு பார்க்குற வேலை உங்கள் வேலையே இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இன்னும் ஹஸ்பண்டுக்கு என்ன சம்பளம் வருதுன்னு தெரியாதவங்க இருக்காங்க. இங்கே இருக்கீங்களா? வீட்டுக்காரர் என்ன சம்பாதிக்கான்னு தெரியாத மனைவி தான் நல்ல மனைவி. நான் சொல்கிறேன் சீரியஸாக இருக்காங்க. ஒரு ஆள் இருக்காங்க. நீங்கள் அவருக்கு தெரியாது சார் எனக்கு தெரியும், நீங்கள் அவருக்கு தெரியாது சார் எனக்கு தெரியும், நீங்கள் அதுக்கு போகல. இதான் பிரச்சனை. ஏன் குடும்பத்தில் சண்டை வருது? குடும்ப துன்பத்தை கொடுக்குதா? 24 ஹவர்ஸும் கொடுக்காது, நடுவு கொடுக்குதா இல்லையா? கொடுக்குதா இல்லையா? குடும்பத்தில் தான் இருக்கீங்க, துன்பத்தை கொடுக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னம்மா ஃபார்முலாவும் மறந்து போயிடுறீங்களாமா? ஃபார்முலா என்ன? குடும்பத்தை பத்தின அறிவு இல்லை. சொல்லுங்க, ஃபார்முலா ஒண்ணுதானமா சொன்னேன். எதை பற்றி அறிவில்லையோ அது துன்பத்தை கொடுக்குது. இதுதான் ஃபார்முலா. அப்ப குடும்ப துன்பத்தை கொடுக்குதுன்னா குடும்பத்தை பத்தின அறிவு இல்லை. வீட்டுக்காரம்மா துன்பத்தை கொடுத்தா, ஐயா கரெக்டா சொல்ற, வீட்டுக்காரர் துன்பத்தை கொடுத்தா அப்படியா? அவரை பற்றிய அறிவில்லையா? அவருக்கு அறிவில்லையா? இதுதான் இப்போ கேள்வியே. இத்தனை நாள் நீங்க சொன்னது அந்த ஆளுக்கு அறிவில்லை. கரெக்ட். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்துருக்கு. வீட்டுக்காரர் துன்பத்தை கொடுத்தா வீட்டுக்காரருக்கு அறிவில்லாம இல்ல, வீட்டுக்காரரை பற்றிய அறிவு எனக்கு இல்லை. புரியுதா? நீங்க அப்ப வீட்டுக்காரர் துன்பத்தை கொடுக்க கூடாதுன்னா வீட்டுக்காரரை பற்றிய அறிவை நீங்க வளர்த்திக்கணும். என் வீட்டுக்காரர் எப்பேற்பட்டவர், நீங்க ஒரு கட்டுரை எழுதணும். அவர் காத்தால 7 மணிக்கு தான் எந்திரிப்பார், அவர் ஒரு ஞானி, சரிதானா? எந்திரிச்சோடனே அவருக்கு டீ கொடுக்கணும், இல்லையாட்டி அவருக்கு பேய் பிடிச்சிக்கும். ஆமா, டான்ஸ் ஆடுவார். ஆமா, எழுதி வச்சுக்கணும். 7 மணிக்கு எந்திரிச்சாருன்னா 7:10 அவருக்கு டீ கொடுத்துடணும். அப்புறம் பாத்ரூம் போய் குளிக்க போவார், துண்டை மறந்துட்டு போவார், சரிதானே? அவர் ஒரு மறந்த கேஸு, அவர் ஒரு மறதி, சரிதானே? ஞாபகம் மறதி கேஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும்? துண்டை கொண்டு போய் உள்ளே போட்டுறணும். அது மரியாதை. இல்லாட்டி வச்சிருக்கணும். கூப்பிடுவார் நடுவில், ஏய் துண்டங்க அப்படிம்பாரு, நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடணும். இதுதான் அவரு. அப்புறம் வெளியே வந்து தலை தோட்டிட்டு துண்டை கொண்டாந்து சோப்பாவில் தான் போடுவார். இது அவர் ஜீனு, பல ஜென்மமாக அப்படி தான் போட்டிருக்கிறாரு. திடீர்னு நீங்கள் கொண்டு போய் காய போடணும், காய போட்டுருவாரா? போட மாட்டார். துண்டை அங்கே தான் போடுவார். அப்புறம் அவருக்கு சூடாக கொடுக்கணும். கலெக்டர் வேலைக்கு போகிறாருல்ல, ஏதோ வேலைக்கு போகிறார், சூடாக கொடுக்கணும். சூடு ஆறிடுச்சுன்னா டான்ஸ் ஆடுவார். தெரிஞ்சிருச்சுல்ல, ஹாட் பாக்ஸ்னு போட்டு வச்சிட வேண்டியது தானே. இந்த கொதிக்கு வாயில் ஊற்றிட்டு போ. பிரச்சனை சண்டையே எதுக்கு வரும்னா, சூடாக வைக்க மாட்டேயா அப்படிம்பார். அதுக்கு தான் ஹாட் பாக்ஸ் இருக்குது. அவர்கிட்டயே கொடுத்து ஒரு 500 ரூபா கூடிய உனக்கு சூடாக வைக்கிறதுக்குன்னா வாங்கி கொடுத்துருவார். 1000 ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கோ. 2 ஹாட் பாக்ஸு செஞ்சோன்னே நப்பி வச்சுருங்க, சூடு, அவ்வளோதான். இதான பிரச்சனை. 8:30 மணிக்கு அவருக்கு கரெக்டாக சாப்பாடு ரெடியாக இருக்குது. அதுதானே அவர் 9 மணிக்கு வேலைக்கு போகிறவராக இருப்பார். 8:30 மணிக்கு ரெடி ஆகலைன்னா சண்டை வருதா இல்லையா? குடும்பத்தில் வருதா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 8:25க்கு ரெடி பண்ணி வச்சிட வேண்டியது தானே. அதை விட என்னங்க வேலை? இதுதான் உங்களுக்கு தேவையான அறிவு. சரி, அப்புறம் வேலைக்கு போயிட்டாரு. சாயங்காலம் 6 மணிக்கு வருவார். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு வருவார். அவர் என்ன எதிர்பார்த்துட்டு வர்றாரு? டீயா? முதல் நீங்க இருக்கணும், அதைத்தான் எதிர்பார்த்துட்டு வருவாரு. நீங்க அங்காச்சும் வெளியே போனா ஒரு நாள் பிடிச்சி சத்தம் போடுவார். 6 எங்க சுத்திட்டு இருக்கிற கேட்டிருக்காரா? புருஷன் வீட்டுக்கு வர்றப்ப எல்லா புருஷனோட பொதுவான நினைப்பு என்னன்னா, சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வந்தா பொண்டாட்டி வீட்டில் இருக்கணுங்கிற புருஷனோட நினைப்பு. சரிங்களா? அப்போ கூப்பிட்டு ஒரு நாள் சத்தம் போடுறாரு, எங்கே போயிட்ட? தெரியாமல் இங்கே போயிட்டேனுங்க. சரி வா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் முடிஞ்சு. ஒரு நாள் சண்டை வந்திருக்கும், சரி பரவாயில்ல. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? எங்கள் வீட்டுக்காரருக்கு அவர் வர்றப்ப நான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. இதுதான் உங்கள் வீட்டுக்காரரை பற்றின அறிவு. அன்னைக்கோட முடிஞ்சது சாயங்காலம் 6 மணி சண்டை. அப்படியே எங்காவது வெளியே போனோம்னா, ஏங்க இந்த மாதிரி கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேங்க, உங்களுக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன், ஒரு 6:30க்கு வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. சரி எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாப்பா, அவருக்கு ஒரு திருப்தி. ஆம்பளையில் ஈஸியாக ஏமாத்திடலாம். சும்மா ஒரு நடிச்சிங்கன்னா போதும்.
ஆனால் நீங்கள் அதில் நடிக்க மாட்டீங்க. வீட்டுக்காரர் உட்காந்துருப்பார், யாராவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்து கடைக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க. அந்த வந்த அக்கா சொல்லும், ஏம்மா வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு சொல்லிட்டு வாமா ஒரு பேச்சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது கிடக்குது வா அப்படின்னு. எப்படி இருக்கு அந்த ஆளுக்கு? வீட்டுக்காரர் ஆண்களை வந்து ஈஸியாக மரியாதை கொடுக்குற மாதிரி நடிச்சிங்கன்னா கவுத்தரலாம். ஏங்க அந்த அக்கா வந்து கூப்பிட்றாங்க போயிட்டு வரட்டுங்களா அப்படின்னு, போயிட்டு வாமா அப்படிம்பாரு. சொல்லாமல் போயிட்டீங்க, சாயங்காலம் இருக்கும் பாருங்க ஒரு டான்ஸு, எங்கிட்ட சொல்லாமல் போயிட்டியா, நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ வச்சு செய்வார் உங்களை. சரிங்களா? அப்போ வீட்டுக்காரர் 6 மணிக்கு வந்தால் இருக்கணும். சரிண்ணா? டிவி அவர் கொஞ்ச நேரம் பார்க்குறாரா, கொடுத்துடணும். பகல் ஃபுல்லாக உங்கள் கையில் தானே இருக்குது, என்னத்தையே போட்டு பாருங்கள். சாயங்காலம் அவர் கையில் கொடுத்துடணும். 8 மணி அப்படியே சாப்பாடு போட்டு வச்சிடணும். மன்றங்களுக்கு இது வந்துட்டு போகிறவராக இருந்தால் அவர் 10 மணிக்கு எல்லாரும் படுக்கணும்னு நினைப்பார், கம்முன்னு படுத்துக்கணும். இந்த அறிவு வராமல் உங்கள் வீட்டுக்காரர் கூட உங்களால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. 75 வயசில் ஒரு கிளவி போய் டைவர்ஸ் கேட்குது. இது எல்லாம் எங்கே போய் சொல்கிறது? ஏமா சாக போகிறதுக்கு எதுக்குமா டைவர்ஸு? இந்த ஆள் கூட என்னால் வாழ முடியல. ஏன் வாழ முடியல? புரிதல் இல்லை. சரிங்களா? கல்யாணமாகி 1 வருஷத்தில் சண்டை வர்றது மரியாதை. 10 வருஷத்தில் சண்டை வருதுன்னா 10 வருஷமா புரிஞ்சுக்கல. இது இப்படித்தான். சொல்லுங்க. நாய் வாழ எந்த நாய் வாழையும் நிமித்த முடியாது. அவ்வளோதான் சொல்ல முடியும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் போய் நேரம் நிறுத்துற மாதிரி சார் அப்படிங்கிறீங்க, அது டைங்குன்னு வந்துடுது. புரியுதாரு? வீட்டுக்காரரை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா இல்லையா? ஆளை வேணாலும் மாற்றலாம், கேரக்டரை மாற்ற முடியாது. இன்னைக்கு முடிவு பண்ணிடு. ஆளை மாற்றுறது ஈஸி, டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு ஆள் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கேரக்டர் மாற்றுறேன்னு போனீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர். ஏன்னா கடவுளே ஃபெயிலியர் இந்த விஷயத்தில். சரி, துரியோதனங்கிட்ட போய் சொல்கிறாரு கிருஷ்ணர், போர் வேண்டாம்டான்னு. போடான்ட்டான் கடவுளை. நீ போடா, அங்கே போய் ஒரு பைத்தியக்காரர் இருப்பா அர்ஜுன், அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், என்கிட்ட இதுக்கெல்லாம் வச்சுருவேன், எனக்கு எல்லாம் தெரியும், போடான்ட்டான். கடவுளாலேயே மாற்ற முடியாது கேரக்டரை. நீங்கள் என்னத்து போய் மாற்றிடுவீங்க கேரக்டரை? இன்னும் யோசிச்சு பாருங்க, நம்ம கேரக்டரையும் நம்மளால் மாற்ற முடியல. உண்மையா? கோவப்படக்கூடாதுங்கிற வள்ளுவல்னு ஒழுகுறோமா இல்லையா? போய் பேசக்கூடாதுன்னு போய் பேசுகிறோமா இல்லையா? என்னையே என்னால் ஒழுக்கமாக சரி பண்ண முடியல, நான் போய் அவரை இவரை எப்படி சரி பண்ணுறது? 2வது, அவங்கள சரி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நாய் வாழ நிமித்தருக்கு என்ன அவசியம் இருக்கு? அது இயற்கை அப்படித்தான் இருக்கு, இருந்துட்டு போகுது. அப்ப எனக்கு என்ன வேணும்? குடும்ப மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா என்ன வேணும்? குடும்பத்தை பத்தின அறிவு வேணும். ஒவ்வொருத்தரை பத்தின அறிவு. உங்க மாமியார் எப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. சரியானுங்களா? இந்த அம்மா இப்போ குழந்தைங்க 2 பேர், என்ன வயசுங்க? 2 பையன். பெரியவனுக்கு 10 வயசு, இன்னொரு 15 வருஷம் 17 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடுவீங்க. சரிதானா? கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்க, மருமக வர்றா. அப்போ வரைக்கும் உங்களுக்கு சொந்த வீடு வரலன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கோமா, சொன்னதெல்லாம் பலிக்கு போகிறது இல்லை. நாளைக்கு கோடீஸ்வரன் நானா ஆயிருமா? நீங்கள் நினைக்கணும், நான் நினைக்கிறத பற்றி இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவன் உங்களை பற்றி நினைக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதா முக்கியம். அவன் அப்படி நினச்சிட்டா எவன் எப்படி நினச்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்? நான் அடுத்த வருஷம் கட்டுவேன்னா கட்டுவேன், அவ்வளோதான். புரியுதா? நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 27 வருஷமாக நீங்கள் வீட்டுக்கு போராடுறீங்க, வீடு கிடைக்கல. உங்கள் பொண்ணு மருமக பொண்ணு வர்றா. அந்த பொண்ணு சொந்த வீட்டில் வாழ்ந்தவன். சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் பையன்கிட்ட என்ன ஃபோர்ஸ் பண்ணுவீங்க? ஏப்பா எப்படியாவது வீடு கட்டியிருப்பா சொல்லுவீங்களா? மாட்டேங்க. அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பல வருஷ கனவு அது. நான் இப்படி சட்டிவான தூக்குன கஷ்டம் என் பையன் படக்கூடாதுன்னு பல வருஷ வலி. உங்கள் பையனை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பீங்க. டே லோன் வந்துருச்சா, ஏதோ ஒன்று பண்ணுறேன், நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் சொல்லுவீங்களா? இல்லை. என் மருமக பொண்ணுக்கு அப்படி இருக்குமா? அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? எதுக்கு உங்கள் அம்மா ஊடுன்னு பைத்தியமாக தெரியுது? சொல்லுமா சொல்லாதா? சரி. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த கஷ்டம், அதுவும் வாடகை வீட்டில் அடிபட்டு வந்திருந்தா அதுவும் இது சொல்லும். ஆமாம், மாமியார் சொல்கிறாங்கப்பா வீடு கட்டணும்ப்பா, வாடகை வீட்டில் தெரியக்கூடாது. அது ஜாலியாக இருந்துட்டு வந்தது.
அது கேட்கும். எதுக்கு உங்கள் அம்மா பைத்தியம் மாதிரி வீடு வீடுன்னு அலையுதுன்னு? உங்கள் வழி அதுக்கு தெரியுமா? நீங்கள் இத்தனை வருஷம் கடந்து வந்த வழி அதுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி உங்களுக்கு உங்கள் மாமியார் பற்றின வழி தெரியாது. தெரியாது. நமக்கு நம்மளை பற்றியே தெரியாது, அடுத்தவனை பற்றி என்ன தெரியும்? நீங்கள் பார்க்குறீங்களோ ஒரு கண்ணோட்டம், அது தப்புன்னு. அது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை. சரிங்களா? நான் சொல்கிறேன், இங்கே 6ன்னு எழுதியிருக்கிறேன். இதை படிங்க, என்ன இருக்குன்னு. என்ன என்னது? 9. நான் என்ன சொல்கிறேன்? எது சரி? எனக்கு இது சரி, உங்களுக்கு அது சரி. ரெண்டுமே சரி. நான் நினைக்கிறது எனக்கு சரி, உங்கள் வீட்டுக்காரர் நினைக்கிறது அவருக்கு சரி, உங்கள் வீட்டுக்காரம்மா நினைக்கிறது அவங்களுக்கு சரி, உங்கள் மாமியார் நினைக்கிறது அவங்களுக்கு சரி, உங்கள் மாமனார் நினைக்கிறது அவருக்கு சரி, உங்கள் பையன் புள்ள நினைக்கிறது அவங்களுக்கு சரி. எதுவுமே தப்பு கிடையாது. புரியுதா? எல்லாமே சரி. அங்கே போய் நின்று பார்த்தா அது தெரியும். அங்கே போய் நின்று பார்க்கறதுக்கு தான் மன்றம். இந்த மன்றம் எதுக்கு தெரியுங்களா? இங்கே வந்தால் ஏன் பிரச்சனை இல்லை, அங்கே போய் நின்று பார்க்குற அறிவு உங்களுக்கு வந்துடும். எங்கள் மாமனார் இப்படி சத்தம் போடுறாரா, சரி பாவம், அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி கொண்டு வந்திருப்பார். சிலர் 10 பைசா செலவு பண்ண மாட்டான். சரிதானுங்களா? அவனை கஞ்ச பையன்னு சொல்லுவீங்க. அவன் வாழ்க்கையை தெரியுமா உங்களுக்கு? அவன் வாழ்க்கையை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவன் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அழகரையா பற்றி தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பேருக்கு தெரியும் அவரோட வாழ்க்கையை பற்றி? கேட்டு பாருங்க. இப்போ அவர் இவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறாருன்னு காட்டி அவளை சும்மா நினச்சிக்காதீங்க. சரிதானுங்களா? அதெல்லாம் நான் கேட்டு கண்ணீர் வந்துருச்சு. புரியுதா? நீங்கள் அவர் பணத்தில் கராராக தான் இருப்பார் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா பணம் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கு அவருக்கு. சிவாஜி யாருக்கு தானம் தரம் பண்ண மாட்டார் தெரியுமா உங்களுக்கு? பெருசாக பண்ண மாட்டார். ஏன்னா அவர் அந்த கஷ்டப்பட்டுருக்கார். எத்தனையோ பேர்கிட்ட போய் எவனும் கொடுக்கல. அந்த வழி இருக்குமா இல்லையா? அப்போ எம்ஜிஆர் கொடுத்தாருன்னா அவருக்கு 4 பேர் கொடுத்துருப்பா, அவர் கொடுத்துருப்பாரு. சிவாஜி கொடுக்கலைன்னா அவர் தப்பு இல்லை. அவர் எவனுக்கு கொடுக்காம ஒரு வழியை எவனோ கொடுத்துட்டான். எவனுக்கு கொடுக்கக்கூடாதான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அடுத்தவங்க திருடி பிழைக்கல, அவரு உழைச்சித்தானே பிழைச்சிருக்காரு. புரியுது? அப்போ யாரையும் தப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. புரியுது? நம்ம என்ன பண்ணுறோம்? இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு ஜட்ஜ் பண்ணுறோம். இப்போ யாரை குடும்பத்தை பற்றி, குடும்பமே எதுக்குன்னு தெரியாது உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு எது குடும்பம்? சண்டை போட்டுக்கிறதுக்கு அக்ரிமெண்ட்டு. எவங்க கூட போய் புதுசாக தெருவில் போகிறவங்கிட்ட சண்டை போட முடியும்? சரி, தாலி கட்டி ஒரு அக்ரிமெண்ட் வாங்கிக்கிறோம். நான் உன்னை திட்டிக்கிறேன், நீ என்னை உதச்சிக்கோ. 2 பேருக்கு ஒரு அக்ரிமெண்ட். அதுக்காக குடும்பம்? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குடும்பம். குடும்பத்தில் எது உயிர் நாடியாக இருக்கணும்? அன்பு. அன்புனா என்ன? ஏப்பா நீ வேற என்னென்னவோ பேசிடு. அன்பு அன்பு தானே சொல்றீங்க. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது என்ன? அன்புனா என்ன? பாசமா? பாசம் அன்பு ஒண்ணா? சரி, அன்போடு இருக்கிறேன்னா எப்படி இருந்தால் நீங்கள் அன்போடு இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் எவ்வளோ அன்பாக பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்களான்னு கேட்குறீங்க உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. நீங்கள் உண்மையாலுமே அன்போடு தான் பேசுகிறீங்களா? அன்புனா என்னன்னு தெரியும்? அது என்னன்னே தெரியாது. ரோஜா கூட்டம் படம் பார்த்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீகாந்தோட ஃபர்ஸ்ட் படம், பூமிகா, சசி டைரக்ட். உண்மையா அன்புன்னா என்னன்னு சொல்லுவார். அன்புனா என்னன்னு அந்த படத்தில் சொல்லுவார். ஸ்ரீகாந்த் பூமிகாவை லவ் பண்ணுவார், பூமிகா இன்னொருத்தரை லவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இவர் போய் லவ்வை சொல்ல போகிறப்ப அந்த பொண்ணு அவரு கூட ஜாயின் பண்ணுற போகிற மாதிரி சீன் வந்துடும். இவரோட லவ் ஃபெயிலியர் ஆயிடும். அந்த பொண்ணு இவர் லவ் பண்ணல, லவ் ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ முத்தையராஜ் தூங்குறாரு. இல்லை, முழிச்சுட்டே தான் கேட்குறாரு. சரியா? தூங்குறன்னு சொல்கிற மாதிரி. அவன் ராதிகா மடியில் படுத்துட்டு அவன் அழுவான், என்னோட லவர் போயிட்டா அப்படி.
அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எது உண்மையான அன்பு, சரியான டைலாக். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேர் சுயநலம். டைலாக் சரியான டைலாக். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சா சுயநலம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இந்த பொண்ணு நல்லா இருப்பான்னு நினைச்சா அதுக்கு பேர் அன்புன்னு சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த டைலாகுக்கு நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. சரிண்ணா? அன்பு யாருகிட்ட எது எதிர்பார்க்காது தெரியுமா? அன்புக்கான இலக்கணம் என்ன? அன்பு யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காது. நாம யார்கிட்ட எதிர்பார்க்காம இருக்கோமா? எதிர்பார்ப்பு இல்லையா நம்மளுக்கு? மொத்தமே எதிர்பார்ப்பு தான். என்னாச்சுங்க, கிளம்புறீங்களா? புரியல. வீட்டுக்காரர் யாராவது 1:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வருவாரா? அப்படி யாராவது கமிட்மெண்ட்ல வந்துருந்தீங்க கிளம்புங்க. சரிதானா? சரி, புரிஞ்சுதா? அப்ப அன்புங்கிறது என்ன? அன்பு எதிர்பார்ப்பற்றது. யாருக்கு என்ன கொடுக்கலான்னு நினைக்க அன்பு, யாருகிட்ட என்ன வாங்கலான்னு நினைக்கிறது சுயநலம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது அன்பா சுயநலமா? அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தில் கை வைக்காத அன்பு, அடுத்தவர்களுடைய விருப்பப்படி வாழச் செய்யும் அன்பு. இப்ப உங்க வீட்டுக்காரருக்கு உங்க மேல அன்பு இருக்குது அப்படின்னா உங்க விருப்பப்படி வாழ்றதுக்கு அனுமதிக்கணும். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா நீங்க போலாம், எங்க அண்ணன் கூட பேசணும்னா நீங்க பேசலாம். அவருக்கு அவங்களுக்கு சண்டை இருக்கலாம், வரவு செலவு இருக்கலாம், போக்குவரத்து இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது வேற. பட் உங்களை தடுக்கிற உரிமை அவனுக்கும் கிடையாது. நீங்க போகலாம் போகாம இருக்கலாம், அது உங்க விருப்பம். உங்களை தடுக்கலாமா நானு? உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? அப்ப உங்க சுதந்திரத்தில் ஒருத்தர் வந்து கை வச்சா உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க உங்க அம்மா அப்பாட்ட பேசுறது தடுத்தா உங்களுக்கு பிடிக்குமா? அப்படி மற்றவருடைய சுதந்திரத்தில் நீங்க கை வச்சா அவங்களுக்கு பிடிக்குமா? அப்ப அன்பு என்ன பண்ணாது? யாருடைய சுதந்திரத்திலையும் கை வைக்காது. ஃப்ரீடம் கொடுக்கும், சுதந்திரம் கொடுக்கும். நீ உன் விருப்பப்படி. சரி, அதுக்குன்னு தப்பான வழியில போறதுக்கு விடுன்னு நான் சொல்லல, சரிங்களா? தப்பான வழியில போனாலுமே நீங்க சொல்றதால எதுவும் மாறாது. அன்பா சொன்னா ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதட்டி சொன்னீங்கன்னா எச்சுதான் ஆகும். சரிண்ணா? கோட்டர் அடிக்கிறவர் ஆஃப் அடிச்சுட்டு வருவார். சண்டை போட்டு கிடந்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றவர் அங்கேயே படுத்துக்குவார். குடும்பத்துக்குள்ள வரதே நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்கு. இங்க வந்தாலே நிம்மதி போகுதுன்னா எவன் குடும்பத்துக்கு வருவான்? புரியுது? அப்ப இந்த புரிதல் எல்லாம் வரணும். அன்புனா என்னன்னே தெரியாது. சரிண்ணா? அவங்க விருப்பப்படி அவங்கள வாழ்றதுக்கு அனுமதிக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கணும். இங்க மன்றத்துக்கு வந்தா ஏன் சந்தோஷம்? இங்க நீங்க யாருகிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. ஐயா என்ன உங்ககிட்ட ஏதாவது பிசினஸ் எதிர்பார்க்கிறாரா? நான் ஏதாவது எதிர்பார்க்கறேன், நீங்க ஏதாவது எதிர்பார்ப்பு இல்லாம வர்றீங்களா? அதுதான் இங்க சந்தோஷம். குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? நீங்க என்ன செய்ய முடியுங்கிறத செய்யணும். அப்படி இருந்து பாருங்க, குடும்பம் சந்தோஷமா இருக்கும். பட் நீ அதை பண்ணியா, நீ இதை பண்ணியா, நீயே அதை வாங்கி கொடுக்கல, நீயே இதை பண்ணல, இப்படி ஆண்களும் சரி பெண்களும் பேசிட்டே இருந்தா குடும்பம் நிம்மதியா இருக்கு. அப்ப குடும்பத்தை பத்தின அறிவே நம்மகிட்ட இல்லை. சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படின்னு வடிவேலை தூக்கிக்குள்ள போடுவாங்க, பாத்தீங்களா அந்த சீனு பாக்ஸிங்ல? என்ன ஆகும் வடிவேலுக்கு? மூஞ்சி முகரையெல்லாம் ரத்தமா ஒழுகும். சரி, கடைசியில கப்பு எனக்கு தான், நான் தான் அடி வாங்கினோன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாரு. இப்ப நாம தான் வடிவேலு. சரி, சிங்கம் களை இறங்கிருச்சு, நம்மளை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாது. இந்த பக்கம் மாமியார் குத்துது, அந்த பக்கம் வீட்டுக்காரர் முதிக்கிறாரு, மூக்கு முறையெல்லாம் ரத்தமா இருக்குது இல்லையா? ஏங்கய்யா சரியாண்ணா? கோவை சார்ல ஒரு படத்துல வடிவேலை சுத்தி சுத்தி அடிப்பார்ல, பார்த்துருக்கீங்களா? அது என்ன படம்? அது வேட்டி பிடிச்சி ரவுண்டு கட்டி அடிச்சா முடியல. சரிங்களா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? குடும்பத்தை பத்தின அறிவே இல்லை எனக்கு. வாழ்க்கை துன்பத்தை கொடுத்தனா வாழ்க்கை பத்தின அறிவே இல்லை. அப்ப இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க?
செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ்வது எப்படி, அதுவே சொல்லி கொடுக்குறாங்க. சரிதானுங்களா? உங்க உடம்பை எப்படி நல்லா வச்சுக்கணும். இப்போ உடம்ப நல்லா வச்சுக்க முடியுமா முடியாதா? என்ன பண்ணணும், என்ன வேணும் உங்களுக்கு? உடம்பு துன்பத்தை கொடுக்க கூடாது, இன்பத்தை கொடுக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஃபார்முலா, அறிவு வேணும். உடம்ப நல்லா வச்சுக்கணும்னா உடம்ப பத்தின அறிவு வேணும். மனசை நல்லா வச்சுக்கணும், மனசை பத்தின. உயிர் நல்லா இருக்கணும், நீண்ட நாள்னா உயிரை பத்தின. குடும்பம் நல்லா இருக்கணும்னா, பொருளாதாரம் நிறைவா இருக்கணும்னா, பொருளை பத்தின அறிவு இருந்தா நீங்க நிறைவா இருப்பீங்க. நீங்க 50,000 5,000 5 லட்சமாங்கிறது முக்கியம் இல்ல, பொருளை பத்தின அறிவு இருக்கணும் உங்ககிட்ட. 5,000 வாங்குற நிம்மதியா இருக்கணும்னு இருக்கா, 5 லட்சம் சம்பாதிச்சு பிச்சை எடுக்கணும்னு இருக்கிறா, இருக்கானா இல்லையா? அப்ப பணத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, பொருளை பத்தின அறிவு வேணும். சரிங்களா? அப்ப நமக்கு என்ன இல்லை மொத்தமா? அவ்வளவுதான். இதான் எல்லாரும் சொல்றாங்க. நம்ம கேட்டா சண்டை வந்துடுது. சரிதானே? வீட்டுக்காரர் சொன்னா நம்ம சண்டை வந்துடுது. சரிங்க, கரெக்டுங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான். இப்ப நம்ம என்ன பண்ணா தீர்வு? அறிவை பெருக்கினால் மட்டுமே தீர்வு. அதனாலதான் இந்த கோயிலுக்கு என்ன பேரு? அறிவு. இந்த சோறு போடுறாங்களா, டீயவே நீ நிறுத்திட்ட, டீ பிஸ்கட்டும் போச்சா இன்னைக்கு? சரிதானா? இங்க சோறா போடுறோம், நம்ம இங்க துணியா கொடுக்குறோம், வஸ்திர தானமா பண்றோம், அன்னதானமா பண்றோம், இல்ல வீடு கட்டி கொடுக்குறோமா? என்ன கொடுக்குறோம்? அறிவை கொடுக்குறோம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலர் என்னுடைய ரேனும் இலர். நீங்க எத்தனை கோடி வேணா வச்சிருங்க, பண வாழ்க்கையை பத்தின அறிவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? அதனாலதான் கீழை நாட்டு தத்துவ ஞானிகள் பொருள் வேண்டான்னா. பட்டினத்தார் எவ்வளவு பொருள் வச்சிருந்தார் தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டு ராஜாக்கு இருக்குல்ல பொருள், அதுக்கு ஈக்குவலா பொருள் இருந்துதாமா. அத்தனை தூக்கி வீசிட்டு வந்தாரு. ஏன்? பொருளால காதருந்த ஊசியும் கடை தருவே வாராதுக்கான். அதான் அவர் பையன் அவருக்கு சொன்ன ஞானம். செத்ததுக்கு அப்புறம் காதருந்த ஊசி கூட வராதுடா, இந்த பொருளுக்கு ஏண்டா இப்படி அலைஞ்சு திரியிற, இந்த பிறப்பு கிடைத்தற்கரிய பிறப்புடா, இறைவனை உணர்றா போடான்னா முடிஞ்சது. அப்படி வீசிட்டு வந்தாருல்ல. இளவரசன் ராஜ்யத்தை திறந்துட்டு வந்தானா இல்லையா புத்தன், சித்தார்த்தன்? அப்ப அதுல இருந்து ஒரு அறிவு வேண்டாம் நமக்கு? இத்தனை செல்வமும் கொடுக்காததை செல்வம் இல்லாத ஒண்ணு கொடுக்கும்னு புரிய வேண்டாம்? அதுக்கு நீங்க உடனே சொத்தெல்லாம் தூக்கி வீசுங்கன்னு சொல்லல, வச்சுட்டே வாழலாம், அது இல்லைன்னு இல்லை. அப்ப அவங்களுக்கு புரியல, அதனால அதை விட்டுட்டு நல்லா இருந்தாங்க. அப்ப என்ன புரியணும்? இங்க சேர்ப்பது பெரிய விஷயம் அல்ல, விடுவது பெரிய விஷயம். விடுறதுன்னா வெளியே தள்ளுறதல்ல, அதிலிருந்து நீங்க அட்டாச் இல்லாம இருக்கணும். டிட்டாச்சு அட்டாச்மெண்ட். தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு. வாழணும், எல்லாரும் கூட வாழணும், குடும்பத்துல தான் இருக்கணும், ஆனா டிட்டாச்சா இருக்கணும். ஒட்டுனீங்க முடிஞ்சீங்க. தாமரை இலையில தண்ணி ஒட்டுச்சு, இலையும் கட்டுச்சு, தண்ணியும் கட்டுச்சு. இதெல்லாம் இருக்கு வாழ்க்கையில. சரிங்களா? அந்த வாழ்க்கை பத்தின மொத்த ஞானத்தை தான் மகரிஷி, வள்ளலார் போன்ற ஞானிகள் இங்க பாடமா மாத்தி கொடுத்துருக்குறாங்க. நீங்க தொடர்ந்து வரணும். இங்க அடிப்படையில இருந்து சொல்லி கொடுப்பாங்க. எப்படி படுத்து தூங்கணும்னே தெரியாது நமக்கு. இப்படியே படுப்போம், இப்படியே, அப்புறம் இங்க பிடிச்சிச்சு சார் அப்படின்ட்டு டாக்டருக்கு போகணும். படுத்து தூங்குறக்கும் நமக்கு சொல்லி கொடுக்கல. திங்கிறதுக்கு தெரியாது நமக்கு. பார்த்துருக்கீங்களா? நீங்க சாப்பிட்றது வீடியோ எடுத்து பாருங்களேன், உங்களுக்கே கஷ்டமா இருக்கு. நானா இப்படி சாப்பிட்றேன்? சரி, ஏன்னா சாப்பிட்றது வாயை மூடி மென்று சாப்பிடணும், தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தான் சாப்பிட்றீங்களா? தெரியும் சார், ஆனா அப்படி சாப்பிட்டா நோய் வராது இல்ல. அப்புறம் டாக்டரே எல்லாம் யார் பாத்துக்கிறேன்? நீங்க தானே பாத்துக்கிறீங்க காசு கொடுத்து. சரிதானே? சாப்பிட்றதுக்கு தெரியாது, தூங்குறதுக்கு தெரியாது. எத்தனை மணிக்கு தூங்குறீங்க டெய்லி? 9க்கா? பரவாயில்லையே. செல்போன் எல்லாம் இல்லை, இருக்கு. 8 மணியோட ஸ்டாப்பு. வீட்டில் எல்லாரும் படுத்துடுவாங்களா? குடும்பத்தில் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க?
6க்கா 5க்கா? 6 5க்கா? அதே குத்து மதிப்பு தான். இந்த டைம்னால இல்லை, 6ன்னா 5ன்னா எப்போ வேணால் எந்திரிப்போம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல பழக்கம். 11 12க்கு தான் தூங்குறாங்க. ஏய் மாதிரி முடிச்சிருக்கிறானுங்க. காலையில் எந்திரிக்கிறது 8 மணிக்கு. எப்படி இருக்கணும்? நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பாகுபலியில் வர மாதிரி இருக்கணும் சார். நான் டிவி வந்த மாதிரி தான் சுற்றலாம். புரியுதா இல்லைங்களா? அப்போ உங்கள் உடம்புக்கு என்ன வேணும், உங்கள் உயிர்னா என்ன, அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி அதை நல்லா வச்சுக்கலாம், உங்கள் மனசுனா என்ன, அது எப்படி நல்லா வச்சுக்கலாம். வெறும் வார்த்தை இல்லை, ப்ராக்டிஸ். முடிச்சிடலாங்க. என்ன சாம்பார் வைங்கன்னு ஏட்டு சுரைக்காய் கறிக்கு சரிதானா? ரஜினி ஒரு படத்தில் புக்கை பார்த்துட்டு சமைப்பார்ல, பாண்டியனா, சரிதானா? அப்புறம் அதை எடுத்து கண்ணில் வைக்கணும்னா மிளகாய் எடுத்து கண்ணில் வச்சிருவார். கடைசி அடுப்பை பற்ற வைக்கணும்னு சொல்லவே இல்லையே நீங்கள் பாருங்க. அடப்பா, அது எல்லாரும் பண்ணணுண்டா சமையல்னா முதல்ல. அந்த மாதிரி இங்கே சொல்றதால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்குது திருக்குறள், 2000 வருஷமா இருக்குது பைபிள், 1600 வருஷமா இருக்குது குரான், பல்லாயிரம் வருஷமா இருக்குது வேதங்கள், ராமாயணம் ஓடிட்டே இருக்கு, கற்பழிப்பு நடந்துட்டே இருக்கே. யோசிச்சு பாருங்க. மகாபாரதம் ஓடிட்டே இருக்கு, மீண்டும் மகாபாரதம் ஓடுது. ஆனா வீட்டோட பேப்பரை ரோட்ல தான் போடுறான் எல்லாருமே. அது ரோடு எதுக்கு? ரோட்ல மக்கள் போக வர்றதுக்கு, வண்டி நிறுத்துறதுக்கு ரோடு. நீங்க பேப்பரை 10 அடிக்கு அங்க போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மகாபாரதம் கேட்டு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எல்லாமே செய்தி தெரியும் நமக்கு, பிராக்டிக்கலா இல்லை. அதை தான் மகரிஷி பார்க்கிறார். உடம்ப நல்லா வச்சுக்கோ, நல்லது நல்லது நடக்க எல்லாருக்கும் தெரியும், சரிதானே? எப்படி நல்லது நினைக்கிறது இங்க வந்தாதான் சொல்லி கொடுப்பாங்க, சரிங்க? இது ஏதோ சாதாரண இடம் எடுத்துக்காதீங்க. ஏதோ ஓலை கொட்டகையில ஏதோ இரும்பை போட்டு வச்சு உட்கார வச்சு 10 பேர் என்னத்தையும் பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இத்தனை யுகங்களாக இந்த பூமியில தோன்றிய அத்தனை மகான்களும் சொன்னதை ரத்தன சுருக்கமா பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் முக்தி அடைவதற்கான விஷயத்தை மகிழ்ச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னதை கரெக்டா உள்வாங்கி, உங்க உடம்பு இருக்கா, உடம்புக்கு ஒரு பயிற்சி பண்ணணும். ஒரு காலத்தில் தாத்தா பாட்டி பயிற்சி பண்ணாங்க, பயிற்சியா பண்ணல, அவங்களுக்கு வேலையா அப்படி இருந்துச்சு. அப்ப நோயா வரல. நாய் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. தாத்தா பாட்டி காலத்தில் நாய் இருந்தது, அது நடந்துதான் போச்சு, நடந்துதான் வந்துச்சு. யாருக்கிட்டையும் லிஃப்ட் கேட்கல, அண்ணா என்னை கொண்டு போய் அங்கே இறக்கி விடுங்க. இன்னைக்கும் நடக்குது, நல்லா இருக்குது. நம்ம தாத்தா பாட்டிட்டு இருந்த உழைப்பு இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? உடலுக்கு ஒரு பயிற்சி பண்ணணும், உடம்புல நோய் வராது. மனதிற்கு ஒரு தியானம் பண்ணணும், மனசுல பிரச்சனை வராது. புரியுதுங்களா? அப்ப இது எல்லாம் நாம பண்ணணும். சாம்பார் வைக்க தெரியும்னா சாம்பார் வராது, வைக்கணும். அப்போ உடலை பற்றி அறிவு வளர்த்திக்கணும், உடலுக்கான செயலை செய்யணும். சாப்பாடு கரெக்டாக சாப்பிடணும், தூக்கம் கரெக்டாக தூங்கணும், எண்ணெய் நல்லதாக வச்சுக்கணும். இப்படி நிறைய இருக்கு, ஒரே நாள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால் இந்த மன்றம் என்பது ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துக்க வேண்டாம். புதுசாக வந்தவங்கெல்லாம் நீங்கள் இங்கே அடிப்படை பயிற்சி நடத்துவாங்க. அதற்கடுத்து அகத்தாய் 1 2 3 பிரம்மஞானம் வரைக்கும் நடத்துவாங்க. அதை முதல் தெளிவாக அட்டன் பண்ணு. அதை அட்டன் பண்ணாவே உங்கள் வாழ்க்கையினா என்னென்னு தெளிவாக புரிஞ்சிடும். நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஏன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, என்ன பண்ணால் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் தீர்வு வந்துடும். அதுக்கு மேலே என்ன இருக்கு? அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு 6 மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேருந்து விடுதலை கிடைச்சு. பண்ணலாமா? முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்கள் எல்லாரையும் வாழ்க்கை நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.